மீமிஸ் போட்டிருந்தாங்களா சார்? ஆமா. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குங்க சார். கிரீன் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கும். சரிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலதான் சார் போட்டிருந்தாங்க. அரசகுமார்னு சொல்லிட்டு அரசகுமார் நாகராஜன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க அவங்க அந்த வெப் அந்த மெயின் அந்த அட்மினுக்கே வந்து இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல, என்ன ஏன் போட்டீங்க, அந்த போட்டோஸ் அவங்க அனுப்பிச்ச போட்டோஸ்ல கூட பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே ப்ரோ சாரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க சார். டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த லிங்க்ல இருந்தான்னு சொல்லி அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க. அந்த லிங்க் போய் பார்த்தோன்னா ட்ரோல் மியூசிக்கலின்னு சொல்லி போட்டு அவங்க 2.2 சொல்லி அவங்களும் ஒருத்தர் இருந்தாங்க சார். அவங்ககிட்டயும் சொன்னாங்க, அவனும் டெலிட் பண்ணிட்டான். கடைசியில் இப்போ ஈவினிங் டைம்ல என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை பசங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மீமி கிரியேட்டர் இருந்தானுங்க சார். அவனுக்கு தான் போட்டு பப்ளிஷ் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே இது பண்ணாங்காட்டி அவனும் டெலிட் பண்ணிட்டான். இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவங்க சேவ் பண்ணி வச்சிருந்தது இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே சாரி ப்ரோ அந்த மாதிரி சொல்லி ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பன்னு கேட்டீங்கன்னா அது அப்புறம் சொல்ல ஃபேமிலியில இப்ப ஒய்ஃபுக்கு சண்டை திட்டினா கூட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டினதே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இதை பேச முடியாத அளவுக்குலாம் ரொம்ப இதுவா பேசுறாங்க. நான் யூடர்ன்ல உடனே எழுதுறேன், உடனே போடுறேன், உங்களுடைய இன்டர்வியூ மாதிரி உங்க வாய்ஸையும் சேர்த்து போடுறேன். சரிங்க சார். கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல சார் எனக்கு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு லவ் மேரேஜ் பண்ணி இல்ல சார் இல்ல ஓப்பனா சொல்றேன் சார். நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வீட்டுல இருந்தேன். அம்மாவை என்ன வீட்டு விட்டு வெளியே போச்சு, நான் வெளியே வந்திருக்கேன். எனக்கு ப்ராப்பரான ஜாப் இல்ல, இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சரி இப்பதான் தனியா வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. இதே இப்ப எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா இவன் அப்படிதான் பண்ணுவான்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதே எனக்கு ஒய்ஃப் வந்து பிரேவா இருக்கிறங்காட்டி எனக்கு ப்ராப்ளமே இல்லைங்க சார். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதுதான். நீ பண்ண மாட்டோம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் சார். இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா உன்னைய பொருளை திடீர்னு எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்காட்டினா அதுக்கப்புறம் சொல்றாங்க அந்த பார் நாகராஜுங்கிற பேருக்கு தான் தெரியாதனமா அரசகுமார் நாகராஜ் நினைச்சு அதை போட்டோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு எல்லா பசங்களும் இங்க சொல்றாங்க சார். இது தேவையில்லாம இல்ல சார். பீப்புளுக்கு ஒன்னே சொல்றேன் சார், இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பா கொடூரமான தண்டனை வந்து கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்க கூடாதுன்னா கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா இதுல பாதிக்கப்படாத என்ன மாதிரி அப்பாவிகள் சில பேர்த்த வந்து இன்வால்வ் உள்ள இழுத்துடுறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி மீமி கிரியேட்டர்ஸ்க்கு ஒன்னே சொல்றேன், உங்களுக்கு விஷயம் என்னன்னு ஃபுல் தெரிஞ்சா மட்டும் ப்ளீஸ் அந்த ஒரு மீமி கிரியேட் பண்ணி போடுங்க. எதுவுமே தெரியலனா எதுவுமே போட்டுறாதீங்க ப்ளீஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டே வந்து நான் வேற மாதிரி முடிவு எடுத்துருந்தேன்னா நேற்று நான் எல்லாத்துக்கும் கூட இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட ஒய்ஃப் இருக்கிற சரி நான் இவ்வளோ நேரத்துக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து பேச முடியுது. எல்லாத்துக்குமே ஃபேஸ்புக்கில் அட் டைம் நான் ரிப்ளை கொடுத்தேன். அதான் சார் சொல்றேன், ஒரு மீமியில வந்து நீங்க போடுறது வந்து நம்ம ஃபன்னுக்காக எடுத்து போட்டுடுறாங்க. பட் ஆனால் அதோட பேக்ல என்ன ஆகுது ஏதாவது சொல்லி அவங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எப்பாவது இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஏன்னா அந்த பசங்க எனக்கு சொந்தம் எங்களோட ஊருக்காரங்களா இருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு அந்த விஷயத்துல பண்ணதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது சார். வருத்தப்படாதீங்க, நம்ம உடனே இதை பத்தி எழுதுவோம். சரிங்க சார். ஓகே.